கர்த்தர் நல்லவர். இந்த புதிய நாளிலும் கூட உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் நலமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். ஒரு வசனத்தை கூட நாம் தியானிக்கலாம். அது 3 யோவான் 11வது வசனம். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் எதை பின்பற்ற வேண்டும் என்றால் நன்மையை பின்பற்ற வேண்டும். இந்த நன்மை எங்கே இருந்து பிறக்கிறது என்றால் இந்த நன்மை தேவனிடத்திலிருந்து பிறக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் காயுவுக்கு இந்த அறிவுரையாக இந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார். அப்ப இந்த காலை வேளையில உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் எதை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் நன்மையை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் நன்மையானதை தர வல்லவராய் இருக்கிறார். அவரிடத்துல எந்த விதமான தீங்கு அல்ல, எந்த விதமான தீமை அவரிடத்தில் அல்ல. அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிகிறார். அப்ப நம்முடைய தேவன் நன்மை செய்கிறவராய் இருக்கிறபடினாலே நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள், அவருடைய சீஷர்கள், அவருடைய நாமத்தினாலே வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய சொந்த ஜனங்களாய் இருக்கிறபடினால் நீங்களும் நானும் அந்த நன்மையை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டுமே தவிர தீமையை ஒருபோதும் நீங்களும் நானும் பின்பற்றக்கூடாது. இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தை சொல்லி உங்களுக்கு அறிவுரையாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் நன்மையை பின்பற்றுவீர்கள் என்றால் எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் நன்மை செய்வதற்கு கர்த்தர் கிருபை தாங்க. நன்மையை பின்பற்றி நன்மையானதை ஆண்டவரே பின்பற்றி ஓடுவதற்கு கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படியே நடப்பதற்கு கர்த்தர் கிருபை தாங்க. உங்க கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.